உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா? நம்ம உடம்புல சிவப்பணுக்கள் குறையும் போது ஹீமோகுளோபின் லெவல் நம்ம ஹெல்த்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது ரத்த சோகை வருவதும் டே டு டே எனர்ஜி லெவல் பாதிக்கப்படுவதும் ஆரம்பமாகும். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, இளமை பருவத்திலையும் குழந்தைகளுக்கும் கூட இப்போ ஒவ்வொரு வீட்லயும் காமனா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு ப்ராப்பர் கேர் எடுத்தா இந்த இம்பேலன்ஸை நேச்சுரலாவே பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பசலைக்கீரை, முருங்கைக்கீரையோட ஆற்றலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அவங்க உணவுல அயன் தேவையை இந்த கீரைகள் தான் நிறைவேற்றுச்சு. முடிஞ்சா விறகுல வச்சு சமைக்கும் போது இரும்பு, கால்சியம் மற்றும் நல்ல சுவை கிடைக்கும். இது கூட ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணும். பீட்ரூட் ஜூஸ் ஒரு மேஜிக் ட்ரிங்க் மாதிரி. இது நமக்கு நிறைய நன்மைகளை தருது. இதனால செரிமானம் நல்லா இருக்கும், உடல்ல ஃப்ரெஷ்ஷான ரத்தத்தை உருவாக்கும். அதோட வெள்ளிக்கிழங்கு, தக்காளி, நெல்லிக்காய் போன்ற உணவு நமக்கு நல்லது. விட்டமின் சி உணவு எல்லாமே அயன் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியம். மாதுளை மற்றும் நெல்லி போன்ற சூப்பர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இவை புரோட்டீன் மற்றும் அயன் தரும். காய்கறியுடன் அடிக்கடி பருப்பு வகைகளை சேர்த்து சமைச்சா ஹீமோகுளோபின் வேல்யூல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். மிக்ஸ்டு பருப்பு சாலட் கூட சாப்பிடலாம். பிரவுன் ரைஸ், கம்பு, சோளம், வரகு இவைகள் வெறும் ஸ்டார்ச் மட்டும் இல்லாம டயட்ரி ஃபைபர், விட்டமின் பி மற்றும் ட்ரேஸ் மினரல்ஸ் கூட வழங்கும். மீல்ஸ்ல ஃபுல் பாலிஷ்டு ரைஸை விட ஹோல் கிரைன்ஸை பயன்படுத்தினா நல்ல விதமான பலன் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இளம் வயதில் செரிமானம் பலமாகவும் நரம்பு அமைப்பு நன்றாகவும் இருக்க குறைஞ்ச அளவுல நெய் சேர்க்கப்பட்ட ரொட்டி அல்லது சாதம், சப்பாத்தி சாப்பிடலாம். நெய் மட்டும் இல்லாம நெய்யால் சமைக்கப்பட்ட உப்பு கஞ்சி மாதிரி சிம்பிள் ரெசிபி கூட அயன் அப்சார்ப்ஷனை ஹெல்ப் பண்ணும். தேன், எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய் இதெல்லாம் சூடான நீருடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு கிளாஸ் வெந்நீர், தேன், எலுமிச்சை சாறு அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா உடலுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இது ஹீமோகுளோபினை பூஸ்ட் பண்ணும். கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுவது நம்ம ரத்தத்துல கால்சியம் லெவல், விட்டமின் எல்லாம் மெல்ல மெல்ல கரெக்ட் பண்ணும். அதோட தக்காளி சூப், கொத்தமல்லி சூப் மற்றும் முளைக்கீரை சூப் குடிச்சா செரிமானம் கூடும். அயனை அதிகமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணும். இந்த மாதிரி சேஞ்சஸை உங்க உணவுல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பகமான மருத்துவர் அல்லது டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட கரெக்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸை செக் பண்ணி அவங்க சஜஸ்ட் பண்ற டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிம்பிள் டயட்டரி சேஞ்சஸை கன்சிஸ்டண்டா பிராக்டிஸ் பண்ணினா ஹீமோகுளோபின் வேல்யூ ஸ்டடியா இருக்கும். இது மூலம் எனர்ஜி லெவல் மேம்படும், உடல் சுறுசுறுப்பா இருக்கும், இம்யூனிட்டியும் பெஸ்டா இருக்கும். இதை ஒரு நாள்ல மேஜிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுனா டெஃபினட்டா நீங்க நோட்டிசபிள் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க.